கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பக்தி முக்கியமா புத்தி முக்கியமா என்கிற செய்தியின் தலைப்பை நாம் பார்த்தோம். பக்தி எல்லா மதத்திலும் இருக்கிறது. பக்தி எல்லா மதத்திலும் இருக்கிறது. பக்தி குறித்து அதிகமான காரியங்கள் ஒவ்வொரு மதத்திலும் அதிகமாக செயல்படுத்துகிறார்கள், தீவிரமாக செய்கிறார்கள். பக்தி குறைவில்லை. பக்தியை காட்டிலும் பக்தியை செயல்படுத்துவதற்கு, பக்தியை விருத்தி அடைவதற்கு செய்வதற்கான புத்தி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். பக்தி இல்லாத புத்தி வீண். பக்தி எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட புத்தி அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் புத்தி இல்லாமல், அறிவில்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அறிவின் அடிப்படையில், புத்தியின் அடிப்படையில் நாம் எவையெல்லாம் கேட்கிறோமோ, தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி நாம் கேட்கப்படுகிற அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். புத்தியோடும் கூட பக்தியோடும் கூட நாம் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய ஆவியிலே உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் பேசுகிற காரியங்களுக்கு, நாம் பேசுகிற வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மனிதன்னா யார்? இந்த பூமி வெறுமையாக இருந்தப்ப, ஒழுங்கின்மையாக இருந்தப்ப, இந்த பூமியில் தாறுமாறாக இந்த பூமி இருந்தப்ப தேவன் பேசினார். தேவன் பேசி இந்த பூமியில் ஒவ்வொரு காரியங்களையும் சீர்படுத்துகிறவராக இருந்தார். சீர்படுத்தின பின்பு தேவன் 6 நாள் 6 படைப்புகளை படைத்தார். 6 நாள் 6 படைப்புகளை படைத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்புகளை படைத்தார். இந்த 6ஆம் நாள் படைப்பை மற்றும் தேவன் எவ்விதமாக படைத்தார் என்றால், ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக. தலைப்பனது மனிதனுடைய வார்த்தை தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்ட்டு. ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணு பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கு. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். பால்வெளி மண்டலன்றாங்க, இன்னும் எத்தனையோ சூரியன் இருக்குன்றாங்க, எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குன்றாங்க, எண்ணற்ற முடியாத பால்வெளி அண்டங்கள் இருக்குன்றாங்க. நம்முடைய கண்களுக்கு ஒரு மனிதனுடைய சராசரி சுய புத்தி, சுய அறிவு, சுய ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் கண்களால் பார்த்தது கொஞ்சம். காணக்கூடாத ரீதியில் இன்னும் 1000 நட்சத்திரங்கள் இருக்குது. எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடித்ததில்லை. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். அதை மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட விதங்களில், அப்பாற்பட்ட காரியங்களில் கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமாம், எல்லாவற்றையும் அவர் படைத்தார். எல்லாவற்றையும் அவர் தான் படைத்தார். மனிதன் குரங்குலேருந்து வந்தானான்ட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சிட்டு இருக்காங்க. மனிதன் குரங்குலேருந்து தான் வந்தான் என்பதை நிரூபிப்பதற்காக. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எத்தனையோ விஞ்ஞானிகள் இந்த வேத பகுதிகளை படித்திருந்தாலும் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் வேத பகுதியை தியானித்திருந்தார்கள் என்றால் நலமாக இருந்திருக்கும். எனவே நாம் நன்கு யோசிக்க வேண்டும். தேவன் அவருடைய சாயலின் அடிப்படையில் மனிதனை அவர் படைத்தனால தான் மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையில் எவ்வளோக்கு எவ்வளோ வல்லமையும் அதிகாரமும் அனந்த ஞானமும் அறிவும் புத்தியும் வைத்திருக்கிறாரோ, அதே போல் மனிதனுடைய வார்த்தையிலும் அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்தாலும், அண்ட சராசரங்களின் மேலே அதிகாரத்தை வைத்தாலும், இந்த பூமியின் மேலே அதிகாரத்தையும் ஆளுகையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பூமியை ஆண்டு கொள்ளுவீர்கள், பூமியை ஆளக்கடவீர்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே தான் மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
மனிதன் தேவ சாயலாக இருப்பதனால தான் மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவருடைய சுவாசம்தான் தேவனுக்குள்ளே ஓடின சுவாசம் தான் ஆதாமுக்குள்ளே ஓடினது. ஆதாமுக்குள்ளே ஓடின சுவாசம் தான் அவருடைய சந்ததிகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு நாம் யார் என்று பார்த்தால் ஆதாமுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான். ஆதாமுடைய சுவாசத்தை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த சுவாசம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து பெறப்பட்டது என்றால் ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டது. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து பெறப்பட்டது. கர்த்தரிடத்திலிருந்து பெறப்பட்டது. அவருடைய சுவாசம் தான் நமக்குள்ளே ஓடுகிறது. தேவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ வல்லமை அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறதோ அதே அளவுக்கு வல்லமையும் அதிகாரம் ஆளுகையும் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்துக்கிறார். மனிதன் நினச்சா ஒரு பொருளை உருவாக்க முடியும், ஒரு பொருளை அழிக்க முடியும். மனிதன் நினச்சால் எதைனாலும் சாதிக்க முடியும். அவன் சாதிக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. 1950ஆம் ஆண்டுகளில் இல்லை 60ஆம் ஆண்டுகளில் நாமெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நாம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள்லாம் நிலாவுக்கே போவாங்களா அப்படின்ட்டு. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிலாவுக்கு விண்கலத்தை அனுப்புகிறார்கள், நிலாவில் போய் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வளோக்கு ஞானத்தில், அவ்வளோக்கு விஞ்ஞானத்தில் ஜனங்கள் விருத்தி அடைந்து வருகிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியும் பாருங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு வார்த்தையை கொடுத்துக்கிறார். மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சமூகத்தில் அது கொண்டு போய் கிட்டி சேருகிறதா இருக்கிறது. ஆமாம், விசுவாச வார்த்தைகளை பேசும்போது நாம் ஒரு காரியங்களை உருவாக்குகிறோம். அவிசுவாசமான காரியங்களை நாம் பேசும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசும்போது, தீமையான வார்த்தைகளை நாம் பேசும்போது, பிற்போக்கான வார்த்தைகளை நாம் பேசும்போது ஒரு காரியங்களை, ஒரு சூழ்நிலையை நாம் இடித்து கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமாம், கட்டி எழுப்ப முடியாது. அது ஜீவனற்ற வார்த்தை மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமானம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய வார்த்தை சேர்ந்து இருக்கும்போது அது கற்பாறை மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமாம், அவிசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரகாரங்களை நாம் செல்ல முடியாது. எப்பொழுதும் விசுவாசம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. எனவே தான் வேத வசனங்களில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி என்னன்னா, அந்த பகுதி ரொம்ப ஒரு வித்தியாசமான பகுதி பாருங்கள். அந்த பகுதியை நான் ஃபுல்லாக வாசிக்க போகிறோம். ஏனென்றால் நாம் முழுவதும் வாசித்தால் தான் நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். மிக நீண்ட அதிகாரம். அந்த அதிகாரத்திலேயே 80 வசனங்கள் இருக்குது. 80 வசனங்கள் இருக்குது அந்த அதிகாரம். தேவனுடைய நற்செய்தி என்கிற புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன், கவனிப்போம். ஏன்னா அது பெரிய அதிகாரம். அந்த பெரிய அதிகாரத்தில் அநேக வசனங்கள் வாசிக்க போகிறோம். எத்தனை வசனம்னா 5லேருந்து 64 வரையும் வாசிக்க போகிறோம். ஏனென்றால் ஒரு போதகம் பண்ணும்போது வார்த்தை இல்லாமல் நாம் போதிக்க முடியாது. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க வேண்டும். எனவே லூக்கா 1:5 முதல் 64 வரை வாசிப்போம். 5 முதல் 64 வரை. ஏனென்றால் வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாக இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து தூபங்காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக.
தீர்க்க தரிசனமாக அதில் சொல்லப்பட்டு வருது. யோவான் என்று பெயரிடுவார்கள். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசம் மதம் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரயோஜனமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீர் விசுவாசியாதபடினால், இதில் தான் நம்ம பாயிண்ட் 20வது வசனம். என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கும் காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வரும்போது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்தும் கர்ப்பதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திடலாம் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகி யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றான். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்துக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியா எழுந்த மலை நாட்டில் யூதேயாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்திங்கனையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்ததின் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தனையினால் அகந்தையுள்ளவர்களை சிறதரித்தார். பலவான்களை ஆசனங்களில் தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பி
நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனை இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடன் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலாகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடன் கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிற என்று சைகையினால் கேட்டார்கள். அதற்கு எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனடியே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். பெரிய சப்ஜெக்ட் தான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவான் பிறப்பதற்கு முன்பதாகவே சகரியா அவிசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தை நம்பாமல் இருந்ததினால் ஊமையாக்கப்பட்டான். தேவனால் ஒரு மனுஷன் ஊமையாக்கப்பட முடியுமா? முடியும். அதுக்கு வேதமே சாட்சி. எதற்காக ஊமையாக்கப்பட்டான்? அவிசுவாசத்தினால். வார்த்தையை புறக்கணிச்சனால, தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணினால, தேவனுடைய அறிவிப்புகளை இந்த பூமியில மிகப்பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய நினைக்கிற அறிவிப்புகளை அசால்ட்டாக எண்ணினால. ஆமாம், 20 சொல்லப்பட்டிருப்பாருங்க, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிரு. கர்த்தர் அதை ஊமையாக்கியிருக்காரு. எனவே எப்பொழுது நாம் விசுவாசத்தோடு பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஏன் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார், தேவன் பதில் அளிக்கிறார், பலன் அளிக்கிறார் என்றால் நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கணும். தேவன் சொன்னார் என்றால் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். தேவன் என்னென்ன வார்த்தைகள் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இனஜனத்தாரை குறித்து தேவன் என்னென்ன சொல்லுகிறார் அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. ஒன்று கத்திருப்பான். அந்த வசனங்கள் முடியும் போது அவன் விசுவாசத்தில் இன்னும் வல்லவனாக இருப்பான். யோவான் என்று பெயரிடுவான் என்று சொல்லும்போது அவனுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு திறக்கப்பட்டது. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அதற்கு பிறகு அவன் பேசும்போதெல்லாம் என்ன பேசியிருப்பானா, தேவனுக்கு பிரியமான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நல்லா பேசியிருப்பான். இந்த மாதிரி காரியங்களை தான் சகரியா பேசியிருப்பார் பாருங்க. எனவே நாமும் நம்முடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அவிசுவாசத்தில் பேசிக்கிட்டு விசுவாசத்தில் ஜெபிக்க முடியாதுங்க. அவிசுவாசத்தில் எப்பொழுதும் நம்ம பேசுகிறவர்களாக இருந்துட்டு விசுவாசத்தில் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்தில் நாம் ஜெபிக்க முடியாது. எனவே தான் நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையில மத்தியிலும் தேவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். வார்த்தை சிருஷ்டிப்பின் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தை, வல்லமையுடைய வார்த்தை, இல்லாததைகளை உண்டாக்குகிற வார்த்தை. எனவே நாம் எப்பொழுதும் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையின் தரங்களை உயர்த்துவார். நம்முடைய வார்த்தை அப்படி சொல்கிறோமே, அப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கா என்றால் சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமம் 14:20 உன் வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருப்பாருங்க. என்னாகமம் 14:20 அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஏனென்றால் நம்முடைய வார்த்தை மிகவும் முக்கியம். கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய வார்த்தையை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து உன் வார்த்தை என்று வருகிற வேத பகுதி என்னவென்றால் உபாகமம் 5:28 வாசிக்கும் பாருங்கள். உபாகமம் 5:28
உபாகமம் 5:28. நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறாரா? இதில் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறார், கர்த்தர் உங்கள் வார்த்தைகளையும் கேட்கிறார். எனவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ரீதிகளையும் நாம் கவனமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதும் ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதான் விரும்புகிறார். முதலாவது, மற்றவர்களை குறித்து வீணான சிந்தனைகள் நம்முடைய இருதயங்களில் இருக்கக்கூடாது. முதலாவது, மற்றவர்களை குறித்து வீணான சிந்தனைகள். அவர்கள் இப்படி செய்திருப்பார்களோ, அவர்கள் இப்படி பேசியிருப்பார்களோ, அவர்கள் நம்மை குறித்து ஏதாவது சொல்லியிருப்பார்களோ, இல்லை நம்முடைய காரியங்களை அவர்கள் பேசியிருப்பார்களோ, யாரும் என்னமோ பேசிட்டு போட்டுங்க. நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உண்மை உத்தமாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது தான் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிற்போக்கான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வராமல் இருக்க மற்றவர்களை குறித்து நாம் சிந்திக்க, தியானிக்க கூடாது. அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன ட்ரெஸ்ஸு கொடுத்தினாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அவங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, மற்றவர்களை குறித்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் நாம் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மிகவும் முக்கியம் கர்த்தருக்கு. இவர்களை எப்படி செம்மையும் சீரும் செழிப்பாக அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தியானத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நாம் எதையும் தியானிக்கக்கூடாது. எப்பொழுதுமே கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பேசும்போது மாத்திரம்தான் தேவன் மனிதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். சும்மா ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருங்க. அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருந்தால் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஜீவனற்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஒரு குடும்பம் இடிந்து போவதற்கான வார்த்தைகளுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். எல்லாம் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள், கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். இப்படி பேசும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த வார்த்தைகளை அவர் கனப்படுத்துகிறார், அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களாய் நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பங்காகவே மாறிவிட்டது. அநேக கூட்டங்களில், அநேக இடங்களில் நாம் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய இல்லங்களில் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம். எப்பொழுதும் நாம் ஜெபத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும்படியாக, ஒரே தியானமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். வேதத்தில் அதுக்கு ஆதாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பாருங்க. இருந்தாலும் நான் ஒரு 3 வசனத்தை நாம் வாசிப்போம். ஜெபத்தை குறித்து நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 19:14. சங்கீதம் 19:14. சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 52. சங்கீதம் 52:1. கர்த்தாவே என் அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 54:2. சங்கீதம் 54:2. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும்.
தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். பாருங்கள், நம்முடைய வாயின் வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நம்முடைய வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பொழுதுமே நாம் பேசுகிற காரியங்களை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதை பேசிட்டோம் அப்புறம் அழிச்சிடுவோம், அப்படி கிடையாதுங்க. தண்ணியை கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தரையில் கொட்டி பாருங்க, அதே அளவு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து உங்கள் புளிஞ்சு நீங்கள் எடுத்தாலும் ஒரு கிளாஸ் நிரப்ப முடியாது. அதே போல் தான் வார்த்தைகளை நாம் சொல்லி விட்ட பிறகு, வார்த்தைகளை நாம் பிரதிபலித்த பிறகு அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் பேச வேண்டும். விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். நாம் ஆப்பிள் விதையை விதைச்சா ஆப்பிளை தான் அறுக்க முடியும். மாங்காய் விதையை விதைச்சா மாங்காவை தான் அறுக்க முடியும். முருங்கைக்காய் விதையை விதைச்சா முருங்கை மரம் தான் அறுக்க முடியும். அதனால் நாம் எப்பொழுதும் நாம் நன்கு யோசித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை என்பது ஒரு விதை. தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், மனுஷனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், நாம் அனுப்பின காரியமாக வாய்க்கும். எந்த வார்த்தை நாம் வில்லில் வச்ச அம்புக்கு தான் ஒப்பாக இருக்கிறது வார்த்தை. நாம் என்ன சொல்கிறோமோ அது நடந்துடும். எனவே நாம் எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். விதைப்பு அறுப்பும் பூமியில் நாளில் ஒளிந்து போகுது. விதை என்பது கொஞ்சம்தான், ஆனால் அறுவடை அதிகம். நாம் ஒரு சொல்லிடலாம், ஒரு குடும்பத்து மேலே இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் மேலே பழியை போட்டுடலாம், ஆனால் அதனுடைய அறுவடை அதிகம். அதை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. விதைக்கிறது ஈஸி, அறுத்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எனவே நாம் எப்பொழுதும் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். குறிப்பாக தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவரை போலவே மாற வேண்டும். அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும், அவருடைய தன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும், அவருடைய சித்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், அவருடைய நல்ல நல்ல தீர்மானங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் இந்த பூமியில் சாதாரண நபர்களை போல் வாழக்கூடாது. நாம் இந்த பூமியில் இயேசுவை போல் வாழ வேண்டும். இயேசு எப்படி அன்புள்ளவராக இந்த பூமியில் இருந்தார், இயேசு எப்படி இந்த பூமியில் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நபராக பூமியில் அநேக இடங்கள் சுற்றி திரிந்தார், இந்த பூமியில் எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியில் ஒரு நபராக இருந்தார், அதே போல் நாம் வாழ வேண்டும். நாம் வாழ்வது நமக்காக அல்ல, நாம் வாழ்வது தேவனுக்காக. நாம் சாப்பிடுவது தேவனுக்காக, நாம் உடுத்துவது தேவனுக்காக, நாம் இருக்கிற இடம் தேவனுக்காக, நாம் உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருட்களும் தேவனுடைய நாமத்துக்காக, நாம் போகிற வருகிற அனைத்து வாகன வசதிகள் எல்லாம் தேவனுக்காக. நாம் நமக்காக வாழக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்காக வாழ வேண்டும். தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டால் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் ஒரு வழி வாய்க்கலாக வாழ வேண்டும். என்னால் ஒரு நபர் ஆசீர்வதிக்கப்படுகிறாரா, குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாயினால அதை கர்த்தர் மகிமையாக ஏற்றுக்கொள்கிறார். நம்மகிட்ட பொருள் இருக்கா, நாம் கொடுக்குறோமா, கர்த்தர் அதை பார்க்குறார். உன்னிடத்தில் உள்ளதை இல்லாத கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சி தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் நமக்காக வாழ்ந்துட்டு போகிறதில்ல, ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நாம் நமக்காக வாழ்ந்துட்டு போகிறதில்ல, ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வாழ வேண்டும். எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய சிந்தனையில் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? பரத்திலே பரலோகத்திலே தங்க சிம்மாசனத்திலே தங்கத்தில் இருந்துட்டு இந்த பூமியில் புழுதியில் சாணிகள் மத்தியில் யூதர்கள் ஆடுகள் தான் அதிகமாக மேய்த்தார்கள். ஆடுகள் மாடுகள் சாணிகள்லாம் சாணி மத்தியில் கொட்டாயில் எதுக்கு பிறந்தார்? உங்களுக்காக எனக்காக பிறந்தார். சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மாட்டுக்கட்டையில் பிறந்தாருன்னு நம்ம வாசித்துட்டு போயிடுறோம். அப்படி இல்லைங்க. தன்னைத்தானே தாழ்த்தினார். எதற்காக தாழ்த்தினார்? மற்றவர்கள் வாழ்ந்திருக்கும்படி, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, மற்றவர்கள் நித்தியமான அக்கினி கடலில் போகாதபடிக்கு நித்தியமான பரலோகத்துக்கு நேராக அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் அவர் வந்தார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் மனிதனுடைய நல்வாழ்வுக்காக இந்த பூமியில் அவர் வந்து வாழ்ந்து விட்டு சென்றார் என்றால் நாம் வாழுகிற நாம் நமக்காக வாழக்கூடாது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சரி, நமக்காக வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். ஒரு 5 ரூபாய் கொடுத்தினாலும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமாம்,
நான் சொல்கிறேன், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் ₹1 செலவு பண்ணாலும் அது நமக்கு 1000 மடங்காக திரும்பி வரும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது பலனை அடையாமல் போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் வாழணும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களும், பணமும், ஐஸ்வர்யமும் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்காக யூஸ் பண்ணணும். நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைக்காக சேர்த்து வைக்க முடியாது. நான் சொல்கிறேன், நான் செய்தாலே, நான் கர்த்தருக்காக நான் செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்து என்னுடைய தலைமுறைக்கு அவர் ஆசீர்வதிக்க நல்லவர், வல்லவரும், உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் நிமித்தமாக யோசேப்பை ஆசீர்வதித்து எகிப்து தேசத்து முழுவதுக்கும் அதிபதியாக கர்த்தர் வைத்தார். ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் எங்கே இருக்காரு, யோசேப்புன்ற ஒரு மனுஷன் எங்கே இருக்கிறாரு? நான் சொல்கிறேன், தசமபாகம், காணிக்கை, இவைகள் யாவையும், தர்மங்கள், இவைகள் யாவும் செய்யும்போது கர்த்தர் அதை பார்க்கிறார். உண்மை உத்தமத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும். சபைகளை காணிக்கை கொடுக்கும்போது, தசமபாகம் கொடுக்கும்போது உண்மை உத்தமத்தோடு நாம் செயல்பட வேண்டும். எல்லாவற்றையும் அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் பார்க்கக்கூடாத இடங்கள் இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் அவர் பார்க்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாதாளம் எங்கே இருக்குது? அங்கே இருந்தாலும். ஆமாம், எப்பவுமே நமக்குள்ளே ஒரு ஞான அறிவு உண்டாக வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் காண்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. நீர் என்னை காண்கிற தேவன். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய படிப்பின் காரியங்கள் எப்படி போயிட்டுருக்கு? சும்மா ஏனதான் படிக்கிறோமா? அப்பா அம்மா செலவு பண்ணிட்டாங்க, நம்ம படிக்கிறோமா? இல்லை கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் என்னை உண்மையாக உயர்த்துவார், கர்த்தர் என்னை அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன், கர்த்தருக்கு மகிமையும் கனத்தை நான் செலுத்துவேன்ற ஒரு வாஞ்சியின் தாகத்தோடு நான் படிக்கிறோமா? கடமைக்கு இதுவும் செயல்படுத்தக்கூடாது. நாம் சமைச்சாலும் அது கர்த்தருக்கு பார்க்கிறார், நாம் படித்தாலும் கர்த்தர் பார்க்கிறார், வேலை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார், ஊழியம் செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு ஞான உணர்வோடு நாம் செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்தும் போது தான் கர்த்தருடைய மகா பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து கூட இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்தகாரத்திற்கு புதையல்களை கர்த்தர் கொண்டு வருவாருங்க. மனுஷன் ஆசீர்வதிக்கிறபடி தேவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார். மனுஷன் மடியில் அளந்து வருவான். கர்த்தர் வானத்தை பல கனிகளை நமக்காக திறப்பார். தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணை இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு அணையில் டேம் மதகுகளை திறந்தாலே 5 மாவட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 5 மாவட்டங்கள். கடைசியாக அந்த தண்ணி கடலில் கலந்துருது. எனவே வானத்தின் மதகுகள் நமக்கு நேராக, நம்முடைய குடும்பத்துக்கு நேராக, நம்முடைய ஊழியத்துக்கு நேராக திறக்கும்போது எண்ணற்ற ஐஸ்வர்யங்கள் நம்மை தேடி வருகிறது. நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யத்துக்காக அலைந்து திரிகிறது தேவையில்லை. நாம் கர்த்தரை நோக்கி எவ்வளவுக்குள்ள உண்மை உத்தமாக நேர்மையாக நாம் சென்று கொண்டே இருக்குமோ அவ்வளவுக்குள்ள ஆசீர்வாதங்கள் நம்மை முந்தி கொண்டு வந்து நமக்கு முன்பாக செல்கிறது. ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் நம்ம பின்னாடி வரும், ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நம்மளோட நடந்து வரும், அப்புறம் ஒரு காலத்தில் ஐஸ்வர்யம் முன்ன போகும், நம்ம ஐஸ்வர்யத்துக்குள்ளே நடந்து செல்வோம். அதாவது எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் குறைவில்லாத ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் யாரும் ஐஸ்வர்யத்தில் குறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஐஸ்வர்யத்தில் செழிப்போடு வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் வெள்ளி பொண்ணும் உடைய சீமானாய் இருந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானான். யாக்கோபு 2 பரிவாரங்களுடைய வந்தான். யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக இருந்தான். சாலமுடைய நாட்களில் தேவாலயம் கட்டப்படுவதற்கும் அரண்மனை கட்டப்படுவதற்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை எடுத்து கொடுக்குறான். சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்லா போனால் விரலை விட்டு எண்ணிடலாம், நம்ம விரலை விட்டு எண்ணிடலாம், இல்லை 100-200 தான் இருக்கும். சொற்ப ஆடுகள் இந்த விதத்தில் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு 2ஆம் ராஜாவாக உயர்த்தினார். அதனால கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தி நினச்சா 1000 பேரை தாண்டி வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். 1000 பேரை தாண்டி வரும். இது எப்படி நடக்கும்? நம்மளால் முடியாது, கர்த்தரால் முடியும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஞான அறிவு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியிலே மற்ற ஜனங்களைப் போல் வாழ்ந்து மரித்து
அடக்கம் பண்ணப்படுவதல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு பெரிய சரித்திரமாக மாற வேண்டும். சம்பவம் என்பது வேறு, சரித்திரம் என்பது வேறு. சம்பவம் எல்லா இடங்களிலும் நடைபெறும். சரித்திரம், நான் பிறந்தேன்னா ஒரு நோக்கம் இருக்குது, அதை நிறைவேற்றி தான் செல்வேன். கர்த்தர் நம்ம கொடுத்த திட்டமும் நோக்கத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றி ஓட்டத்தை முடித்தேன், காத்துக்கொண்டேன், விசுவாசத்தின் பாதையில் நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்தின் பாதையில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்படி தான் இருக்கணும். நல்லா யோசிங்க. இன்றையிலேருந்து கர்த்தர் நமக்கு பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறது என்னவென்றால், நாம் வாழ்வது நமக்காக அல்ல, நாம் பேசுகிற காரியங்களும் நமக்காக அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை பேச வேண்டும். ஒரு இடத்துல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், யோபு 35:13 சொல்லப்பட்டிருக்கு. யோபு 35:13, யோபு 35:13. அதில் ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார். நாம் ஜெபத்தில் போகும்போது, உபவாசத்தில் இருக்கும்போது கூட, மற்ற அநேக நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கூட வீண் வார்த்தைகளை தேவ சமூகத்தில் கொண்டு செல்லக்கூடாது. வீண் வார்த்தைகளை தேவ சமூகத்தில் கொண்டு செல்லக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாதது, அது தேவனே கவனிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபு 35:13 சொல்லப்பட்டிருக்கு. தேவனே அதை கவனியார், வீண் வார்த்தைகளை கவனியார். எனவே எப்பொழுதும் தேவ சமூகத்தில் போகும்போது தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போகும்போது தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போகும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 5:2, பிரசங்கி 5:2. எடுத்தவங்க வாசிங்க. பிரசங்கி 5:2 வாசி. நம்பர் என்ன, பேஜ் நம்பர்? பிரசங்கி 5:2, நீதிமொழிகள் பிரசங்கி. அதில் தெளிவாக சொல்லப்பட்டு பாருங்க, வாசிக்கிறேன் அப்புறம் விளக்குறேன். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. எப்பொழுதும் தேவ சமூகத்தில் போகும்போது நம்முடைய தேவைகள் அதை சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் வேத வசனம் தெளிவாக சொல்லுது நமக்கு, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்னதென்பதை அறிய உங்கள் பரமபிதா அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்னென்று. இன்றைய நாளுக்கு என்ன தேவை, இந்த மாதத்தில் என்ன தேவை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை, ஊழியத்துக்கு என்ன தேவை என்பது எல்லாம் அவர் தெரியும். அப்புறம் ஏன் தேவ சமூகத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்துட்டு வரணும். ஜெபம் என்பது வேறு. அநேக ஜெபிக்கிற மாதிரி ஜெபித்தா பதில் வராது. தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபித்தால் தான் பதில் வரும். மனம் பதறி ஒன்றும் பேசாமல் இருக்கணுமா? மனம் பதறி அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்காங்க. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? இன்றைக்கி அநேகர் போய் தேவ சமூகத்தில் ஜபத்தில் உட்காந்துட்டாங்கன்னா
ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் பேசுகிறாரு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? என்னப்பா என்ன சொன்ன? நான் கவனிக்கல. ஆனால் இதே நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அவருடைய உள்ளம் ரொம்ப ஆனந்த களிப்பினால் அந்த வார்த்தைகளை கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அந்த வார்த்தையின்படி தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், மனிதனுடைய வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள மரத்தை போல் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கும்போது தான் நம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வார்த்தை தேவனுடைய சமூகத்தில் பிரகாரங்களை எட்ட முடியும். எனவே நாம் ஜெபிக்கும் போதும் உபவாசிக்கும் போதும் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நன்கு கவனிக்கிறவராக இருக்கிறார். மனிதன் பேசுகிற ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை அவர் கவனிக்க மாட்டார். வீணான வார்த்தைகளை அவன் கவனிக்க மாட்டார். ஜீவனற்ற வார்த்தைகளை கவனிக்க மாட்டார். குறை சொல்கிற வார்த்தையை கவனிக்க மாட்டார். புறங்கொள்கிற வார்த்தையை கவனிக்க மாட்டார். பொய் பேசுகிற வார்த்தையை கவனிக்க மாட்டார். எப்பொழுதுமே அவர் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழங்களை அறிந்துகிற தேவன். எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கதா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளுடனே பேசுகிறவராக இருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் நாம் பேசுகிறதை காட்டிலும் அவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஒரு காரியத்தை நன்கு வச்சுக்கோங்க. தேவ பிரசன்னத்தில் செபிக்கிற ரூமில் தேவன் உறவாடுகிற அந்த நேரத்தில் அவர் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆவியில் அவருடைய சத்தத்தை பேசணும். சாமுவேலோடே பேசினார் தேவன், உங்களோட பேச மாட்டாரா? பழைய உடன்படிக்கையில் பழைய ஆடுகளின் இரத்தத்தின் மாடுகளின் இரத்தத்தின் மத்தியில் வாழ்ந்த சாமுவேலோட பேசின தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையில் புதிய சத்தியத்தில் புதிய கிருபையில் வாழுகிற உங்களோட தேவன் ஒவ்வொரு நாளும் பேச அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோன்ற முக்கியம் இல்லை. தேவன் உங்களோட 10 நிமிஷம்னாவது பேசுவாரா? அதுதான் முக்கியம். ஆனால் தேவன் பேச ஆரம்பித்தால் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அவர் எவ்வளோ நேரம் பேசி முடிக்கிறார்ன்றதை நாம் கணக்கிலே கொள்ள முடியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசன்னத்தில் இருந்திருப்போம், அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அது நமக்கு ஒரு 10 நிமிஷத்தை போல தான் இருக்கும். ஏனென்றால் காலங்களை நேரங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் வைத்திருக்கிறார். இம்மட்டு வா மிஞ்சி வராது என்று வார்த்தையினால தான் கடல்களை அலைகளை அவர் வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய ஊழியம், குடும்பம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், தொழிலில் விருத்தி, வியாபாரத்தில் விருத்தி, குடும்பத்தில் ஐக்கியம், பிள்ளைகளுடைய எல்லா நல்வாழ்வும் தேவனுடைய வார்த்தையும் மனிதனுடைய வார்த்தையும் இணைந்து நாம் தேவ பிரசன்னத்தில் உள்ள நுழையும் போது தேவன் அப்படியே ஆசீர்வாதங்களை அவர் கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் அப்படி தான் செய்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, பேதுரு, பவுல் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆசீர்வதிக்கப்பட தேவ பிரசன்னத்தை தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமான புஸ்தகம் எழுதியிருக்காங்க புதிய ஏற்பாடு காலத்தில், புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில். அதற்கு காரணம் என்ன? தேவ ஆவியானவருடைய அவர்கள் சஞ்சரித்த நேரமும் காலம்தான். எனவே நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தூங்கிக்கிட்டே இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக முடியும். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். கடந்த வாரம் நாம் பார்த்தோம் பக்தி முக்கியமா புத்தி முக்கியமா என்று. இந்த வாரம் நாம் பார்த்திருக்கிறோம் மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று. எனவே நாம் எப்பொழுதும் விளையாட்டுத்தனமாக கூட பேசக்கூடாது. விளையாட்டுத்தனமாக நான் சொல்லிட்டேன், விளையாட்டுத்தனமாக நான் செஞ்சுட்டேன் இல்லைங்க. எப்பொழுதும் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஜெபித்து நிறைவாய் முடிவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அன்பின் தேவனே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் இந்த நேரத்தை செலவிட்டபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாடின வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பாடல்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உறுதிப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை நீர் எங்கள் மத்தியில் உறுதிப்படுத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவரே. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் உம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்த மனிதனுடைய வார்த்தைக்கு நீர் முக்கியத்துவம் கொடுக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த காலங்கள் எங்களுக்கு எப்படி இருந்தது என்று தெரியவில்லைப்பா. ஆனால் வருகிற காலங்கள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களாக நீர் மாற்றி தருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தில் நீர் விதைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் அறுவடையின் தருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் மற்ற எல்லா நேரங்களிலும் உமக்கு பிரியமாய் இருக்க எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து தரப்புகளையும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் சுத்திகரித்து உமக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்ற நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அதிகமாக நேரங்களை செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட நீர் பேசுங்க. கர்த்தாவே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டு இருக்க உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நூற்றுக்கணக்கான பகுதிகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்ப்பா. அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த தேவையோடு கர்த்தாவே இதை கேட்கிறார்களோ அந்த நோக்கமும் அந்த தேவையும் நிறைவேற பண்ணுகிற தேவ நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே வெறுமையாய் திரும்புவதில்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அனுப்பின காரியமாக வாய்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டான ஆசீர்வாதங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற பண்ணுகிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையை நீர் மாற்றுகிறபடியாக நன்றி ஆண்டவரே. பலவீனமான பிரச்சனைகளை மாற்றுகிறபடியாக நன்றி ஆண்டவரே. சுகமீனமான பிரச்சனைகளை நீ மாற்றுகிறபடியாக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நாங்கள் நிராகரிக்கிறோம். குடும்பத்தில் தேவனுடைய ஐக்கியத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். தேவனுடைய அன்பின் சுபாவத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களும் உம்முடைய ஞானம் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோனில் பெரியவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் பிள்ளைகள் மத்தியில் எப்பொழுது இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே, நிறைவானவர்களை நீ மாற்றி தருகிறபடியாக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாரத்தை நீர் ஆசீர்வதித்தபடியாக நன்றி. வருகிற வாரங்களில் விசுவாச வார்த்தை ஆலயத்தின் ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியாக நன்றி ஆண்டவரே. விசுவாச வார்த்தை ஊழியங்கள் எப்பொழுது இருக்கப்பார்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை அழைத்து கர்த்தாவே அவனை ஆசீர்வதித்து பெரிய தேசமாக மாற்றி இஸ்ரவேல் நாடாக நீர் மாற்றி கொடுத்த தேவன். கர்த்தாவே, இந்த விசுவாச வார்த்தை ஊழியங்கள் இந்த பகுதியில் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தேசத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தாவே நீர் மாற்றி தருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். மலையின் மேலே இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாத ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த சபையை நீர் வைத்திருக்கப்படியாக நன்றி. சபையின் கர்த்தாவே மற்ற எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களையும் நீ நேர்த்தே சந்திக்கிறபடியாக நன்றி. உம்முடைய பரிபூரணத்திலான இந்த சபை வழி நடத்தப்படுகிறவனே நன்றி ஆண்டவரே. இந்த சபைக்கு என்றும் குறைவு இல்லை ஆண்டவரே, என்றும் நிறைவு, எதிலும் நிறைவு நீர் கட்டவிழ்த்தபடியாலும் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாம் ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அப்படி பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாகங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.